ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரில் ஆபத்தான ரசாயன நுரை கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். இது குறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் ஆபத்தான ரசாயன கழிவுகளால் நஞ்சாக மாறி வருகிறது. இது தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு நீரை எதற்கும் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பாசன வசதி பெறும் 22 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்திற்குள் ஒசூர் வழியாக கடலூர் வரை 400 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் தென்பெண்ணையாறு ரசாயன கழிவுகளால் மாசடைவது பெரும் துயரம் என்றும் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் எழுத்தாளர் ப. வெங்கடேசன். கெலவரப்பள்ளி டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி முழுக்க கெமிக்கல் நுரை இது பண்ணி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்ச்சுக்கு படுக்கை பஞ்சு மாதிரியான நுரை ததும்பி கிடக்கிறதெல்லாம் கண்ணால பார்க்கவே முடியல. ஒரே கெமிக்கல் சகதி நிறைந்து ஒரே ஆயில், மீன்கள், இறந்து கிடக்கக்கூடிய மீன்கள், துர்நாற்றம், எப்படி அங்க காய்கறியை விளைவிக்கிறது, எப்படி மக்கள் வாழ்றதுங்கிறது ரொம்ப ஒரு உடனே கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கு. இப்ப கூட சமீபத்துல கூட தமிழ்நாடு அரசுல இருந்து அது சொல்லி இருந்தாங்க. நம்ம கர்நாடகாலேருந்து வாங்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மழையை தமிழ்நாட்டுக்குள்ள பெய்யக்கூடிய மழையை எப்படி சேகரிச்சு நம்ம அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிற திட்டங்களை நாங்க வகுக்கப்படும் சொல்லி இருந்தாங்க. அதுல ஒரு பகுதியா இருக்கணும், இதுவும் இருக்கணும்னு நான். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து நாள்தோறும் வெளியேற்றப்படும் 150 கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை மற்றும் குடியிருப்பு கழிவுநீரே இந்த அவல நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் புதிய சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க கர்நாடக அரசுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் அழுத்தம் தரப்பட்டு வருவதாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவித்தார். நச்சு நீரை பயன்படுத்தும் அவலத்தில் இருப்பதால் ரசாயன கழிவு கலப்பதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் மா. ஜெகநாத்.